எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கும் நம்ம இப்ப ஷார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வித் ஈவெண்ட்ஸ் சரிங்களா. அந்த இயர்ல என்ன நடந்துச்சுன்றத பார்க்க போறோம். 1905 வங்க பிரிவினை சுதேசி இயக்கம் தோன்றுச்சு. 1905 வங்க பிரிவினை எப்ப அறிவிக்கப்பட்டது? ஜூலை 19 அறிவிக்கப்பட்டது. 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டு அக்டோபர் 16 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அக்டோபர் 16 தான் துக்க தினமா கொண்டாடினாங்க சரிங்களா. 1906 சுதேசி நீராவி கப்பல் தொடங்கப்பட்டது. யாரால் தொடங்கப்பட்டது? வஉசியால் தொடங்கப்பட்டது. என்னென்ன கப்பல்? எஸ்எஸ் காளியா அண்ட் லாவோ சரிங்களா. சுதேசி ஸ்டீம்ன்றத எஸ்எஸ் சரிங்களா. அடுத்து 1916 தன்னாட்சி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? அன்னி பெசன்ட். புனேல பாலகங்காதர திலகர் சரிங்களா. லக்னோ ஒப்பந்தம் நடந்தது அந்த டைம்ல. 1917 சம்ரான் சத்தியாகிரம். 18 கேதா சத்தியாகிரம். 1919 ரவுலட் சட்டம், ஜாலியன்வாலாபாக் படுகொலை சரிங்களா. 1920 கிலாபாத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் இதெல்லாம் வந்துச்சு. 1922 பிப்ரவரி 5 சௌரி சௌரா சம்பவம். 1923 சுயராஜ்ய கட்சியின் தோற்றம் சரிங்களா. 1927 சைமன் குழு நியமனம். 28 பிப்ரவரியில இந்தியா வருகை. 1928 மோதிலால் நேரு அறிக்கை. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. 1930 உப்பு சத்தியாகிரகம். அப்புறம் அந்த டைம்ல தான் முதல் வட்டமேசை மாநாடு. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம், இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடந்தது. அந்த இர்வின் ஒப்பந்தத்தால காந்தியும் கலந்துகிட்டார் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுல. 1932 வகுப்பாரி பிரதிநிதித்துவம், பூனா ஒப்பந்தம் யாரா இருக்கு? காந்திக்கும் அம்பேத்கருக்கும். மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. 1935 இந்திய அரசு சட்டம், இந்திய அரசு சட்டம், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மெயினா உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னா இந்த சட்டத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. 1937 மாகாணங்களில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்படுதல், தமிழ்நாட்டிலே அமைக்கப்பட்டது. நீதி கட்சி தோற்று தமிழ்நாட்டுல சி ராஜகோபாலாச்சாரி தலைமையில காங்கிரஸ் அமைச்சர் அமைச்சது. ராஜகோபாலாச்சாரி தான் சீஃப் மினிஸ்டரா பதவி வைத்தார். 1940 ஆகஸ்ட் நன்கொடை, தனிநபர் சத்தியாகிரகம். 1942 தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கியவர் யாரு? வினோபாவை. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வெள்ளையனை வெளியிறக்கம். வெள்ளையனை வெளியிறக்கம் எப்போ? ஆகஸ்ட். 1942 ஆகஸ்ட். 1945 வேவல் திட்டம், சிம்லா மாநாடு சரிங்களா. ஜூன்ல சிம்லா மாநாடு. 1946 ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி. இந்த புரட்சியாலதான் நாம இனிமே இந்தியாவில் ஆட்சி அமைச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்றது பிரிட்டிஷார் முற்றும் உணர்ந்த தருணம் சரிங்களா. அடுத்து அமைச்சர் தூதுக்குழு வருகை, இடைக்கால அரசு அமைக்கிறது. இன்ட்ரீம் கவர்மெண்ட் நம்ம பொலிட்டீஷியனே அமைக்கிறாங்க. 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம், இந்தியா விடுதலை பெறுது.